அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சி தலைவர் சோவி பவுன் குணசேகர். இந்த காணொலியின் வாயிலாக நான் உன்னை சந்திக்கின்றேன். அன்பு நிறைந்த வணக்கம். சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் மக்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆங்கிலேயர் இரவினில் சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு சென்றார். அதனாலேயோ இன்று மக்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. 78 ஆண்டுகள் ஆகியும் கூட பஞ்சம், பசி, பட்டினி, வன்முறை, போதை, இவைகள் வேலையில்லா திண்டாட்டம், இவைகள் நிறைந்த நாடாகவே இன்றும் இருக்கிறது. நாம் வாக்களித்து நம்மை ஆள்வதற்கு ஒருவரை நியமித்தால் அவர் இந்த நாட்டை கொள்ளையடித்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறார்களே ஒழிய இன்னும் இந்த நாட்டில் ஆணவ படுகொலை, வன்முறை தலைவிரித்தாடுகிறது, போதை தலைவிரித்தாடுகிறது, கொள்ளை தலைவிரித்தாடுகிறது. ஆகவே இன்னும் வறுமை ஓயவில்லை, பட்டினி ஓயவில்லை. இந்த நாட்டை நினைத்தால் கேவலமாக இருக்கிறது. ஆகவே மக்களே, புதிய புரட்சி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி 2011 மக்களுக்கு அரும்பணியாற்றி போராட்டங்களை செய்து வருகிறேன். ஆகவே புதிய புரட்சி மக்கள் கட்சியில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அனைவரும் ஒன்றுபடுவோம். இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவோம். மக்களாட்சி என்றால் எங்களுக்கு போதையில்லாத நாடு வேண்டும், வறுமை இல்லாத நாடு வேண்டும், பஞ்சமில்லாத நாடு வேண்டும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான இலவச கல்வி வேண்டும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான இலவச மருத்துவம் வேண்டும். ஆகவே தனியார் மருத்துவமனைகளை அகற்ற வேண்டும், தனியார் கல்வி நிலையங்களை அகற்ற வேண்டும். ஆணவ படுகொலைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தினால்தான் இளைஞர்கள் போதைக்கு ஆளாகிறார்கள், வன்முறைக்கு ஆளாகிறார்கள், கொள்ளைக்கு ஆளாகிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை இன்னும் அடிமைகளாக நீங்கள் வைக்காதீர்கள், எங்களை அடிமையாக வைத்திருக்காதீர்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பு, மேலை நாடுகள், வெளிநாடுகளில் படித்தவனுக்கு வேலை. ஆகவே அவன் கோடியாடியாக கொள்ளையடிக்கக்கூடாது. அவன் வருமானத்தில் அவன் வாழ வேண்டும். அவன் உண்மையாக வாழ்கிறான், நேர்மையாக வாழ்கிறான். அதற்கு காரணம் படித்து முடித்தவுடன் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறான். அதுபோலவே இந்த ஜனநாயக நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பதவியை நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். போதையில்லா நாடு வேண்டும், பட்டினி இல்லா நாடு வேண்டும், வன்முறை இல்லா நாடு வேண்டும். இதுதான் புதிய புரட்சியுடைய கொள்கை. திராவிட சித்தாந்தம் இருந்தாலும் கூட கொள்கை அளவிற்கு இந்த நாட்டில் நடக்கவில்லை. 7,50,000 பேர் இன்னும் இந்த நாட்டில் படித்த இளைஞர்கள், ஆசிரியர் பட்டதாரிகள் படித்துவிட்டு வேலையில்லா திண்டாடுகிறார்கள். 13,000 பேர் டெட் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பதவிக்கான தேர்வு பதவி எழுதி வெற்றி பெற்ற 13,000 பேர்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை இந்த நாட்டில். ஆகவே வகுப்புகள் நடக்கிறது, எழுத்தேர்வு நடக்கிறது, ஆனால் யாருக்கும் வேலை இல்லை. ஆகவே எங்களுக்கு இலவசம் தேவையில்லை, முற்றிலும் எங்களுக்கு இலவசம் தேவையில்லை. ஆகவே என் மக்கள் இன்னும் அடிமையாக நீங்கள் வைத்திருக்காதீர்கள். வேலை வாய்ப்பு வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான இலவச மருத்துவம், அனைவருக்கும் ஒரே மாதிரியான இலவச கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுங்கள், அவன் குடும்பத்தை அவன் பார்த்து கொள்வான். இலவசங்களை கொடுத்து சோற்றை போட்டு இன்னும் இந்த மக்களை அடிமையாக அந்நியர் ஆண்ட போது போல, அப்போது இருந்ததை போல நீங்களும் எங்களுக்கு கஞ்சி தொட்டி வைக்க வேண்டியதில்லை. வீட்டில் ஒருவருக்கு வேலை கொடுங்கள். ஆகவே என் அனைத்து தமிழ் சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றிணை வேண்டும், உழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். நாங்கள் நேர்மையாக வாக்களித்து உங்களை ஆள்வதற்கு அமரச் செய்தால் எங்களை அடிமையாக்காதீர்கள். என்று போதை தலைவிரித்தாடுகிறது. போதையை ஒழிக்க வேண்டும், போதையில்லா நாடு வேண்டும். இன்று போதை சாராய தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொந்தக்காரர்களாக தான் இருக்கிறார்கள்.
சாராய ஆலைகளை மூட வேண்டும், அரசு நடத்தும் மதுக்கடைகளை மூட வேண்டும், கள்ளச்சாராயம் விற்பவனை ஒழிக்க வேண்டும். ஆகவே போதையில்லா நாடு வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வேண்டும், பட்டினி பஞ்சம் இவர்கள் நீங்க வேண்டும். இதுதான் என் மக்களுக்கு தேவை. ஆகவே ஒரு பகுத்தறிவான மனிதனாக, பகுத்தறிவான மக்களாக என் நாட்டு மக்கள் செழிப்புடன் ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த புதிய புரட்சி மக்கள் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள், ஒன்றிணையுங்கள், உங்களை இணைத்து கொள்ளுங்கள். ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி ஒரு அமைதியான இந்த நாட்டில் உள்ள ஒரு ஆட்சியை நாம் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.